ஓகே, வெல்கம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் தேர்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரியல் லைஃப் ஸ்ட்ரிங் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங், ஒரு கயர், அது ஒரு கயர் வச்சுக்கோங்க, ஒரு ரோப்புங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், எனிதிங், ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம ஒரு டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ள போடுறோம்னா அதுதான் ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் வந்து ஆல்பபெட்ஸ் போடலாம், நம்பர்ஸ் போடலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடலாம், ஒயிட் ஸ்பேசஸ் போடலாம், எது வேணால் போடலாம். அது வந்து இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஸ்ட்ரிங். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து என்ன கேட்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபியூச்சர் அல்காரிதம்ஸ்லாம் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஏன்னா வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லும் போது. நிறைய பேர் வந்து இப்போ பைத்தான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது, லிஸ்ட்டு டப்புள்னு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிங் வந்து மண்டே பிச்சுக்கும். ஆனால் பைத்தான்ல ஈஸி, ஏன்னா பைத்தான்ல வந்து லைக் யூ கேன் லேர்ன் எவ்ரி திங். ஏன்னா பைத்தான்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு மாதிரி. இதே சி, ஜாவா அப்படிலாம் போனீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எல்லாத்துக்குமே ரிலேட்டிவ்லி வி ஹேவ் ஃபங்க்ஷன்ஸ். எதுவுமே கஷ்டம் கிடையாது, படித்தா எல்லாம் ஈஸி தான். ஆனால் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபைன். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்கை பற்றி ஒரு எவ்வளோ 5 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கோடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம். ஸோ திருப்பி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி கூகுள் குரோமில் தான் நம்ம இந்த வீடியோவையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் குரோமில் போயிட்டு கூகுள் குரோம் போனீங்கன்னா மேலே 3 டாட்ஸ், கீழே வந்து மோர் டூல்ஸ், அதில் டெவலப்பர் டூல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நம்ம இந்த வீடியோ வந்து சோர்ஸில் பண்ணலாம். ஸோ சோர்ஸில் வந்து index.jsல நான் வந்து ஆல்ரெடி சில எழுதி வச்சிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக நான் இதில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் உங்களுக்காக புதுசாகவே ஒன்று க்ரியேட் பண்ணி புதுசாக போடுவோம். தேர்ட் வீடியோ போட்டு எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன? நான் சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், அதான் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். இப்போது ஒரு வேரியபிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ வேரியபிள் இதான் நேம் ஈக்குவல் டு 2 டபுள் கோட்ஸ் போடலாம், இல்லை சிங்கிள் கோட்ஸும் போடலாம். வேணா சிங்கிள் கோட்ஸ்லையும் போட்டு காமிக்கிறேன். நேம் பிரசாந்த் போட்டுட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். சாரி, நேம் 2 ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் போடுறேன், இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு இதுதான். இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ வேரியபிள், சாரி ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் கன்சோலில் போயிட்டு இருங்க, சேவ் ரன் பண்ணால் தான் தெரியும். ஓகே, எஸ். இப்போ நம்ம நேம் அப்படிங்கிற வேரியபிளில் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நேம் 2 அப்படிங்கிற வேரியபிளில் பிரச்சடோனி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கன்சோலில் செக் பண்ணுறதுக்கு இது கன்சோலில் போயிட்டு நேம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பிரசாந்த்னு வரும். ஏன்னா நேமில் நான் பிரசாந்த் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நேம் 2 போட்டிங்கன்னா பிரச்சடோனின்னு வரும், ஏன்னா நேம் 2ல பிரச்சடோனி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு வேரியபிளில் எப்படி ஒரு ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூசர் இன்புட் கிட்டேருந்து எப்படி ஸ்ட்ரிங் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோஸில் பார்த்த மாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நேம் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட், சாரி ப்ராம்ப்ட் message what is your name அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருக்கோம்னா இது வந்து என்ன, இந்த ப்ராம்ப்டோட இன்புட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஸ்ட்ரிங், அதை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ வந்து இப்போ ப்ராம்ப்டில் வந்து நான் போட்டுட்டு நேம்ல இப்போ நான் இந்த லைனில் வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ப்ராம்ப்டில் நம்ம என்ன இன்புட் டைப் பண்ணுறோமோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணால் வாட் இஸ் யர் நேமில் பிரசாந்த் அப்படின்னு டைப் பண்ணுறதுன்னா, ஸோ இப்போ நான் இங்கே திருப்பி நேம் டைப் பண்ணேன்னா பிரசாந்த் அப்படின்னு தான் காமிக்கும். ஏன்னா நம்ம நேம் வேணா உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு நான் வேற ஏதாவது நேம் டைப் பண்ணுறேன். நேம் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைப் பண்ணலாம், டோனி டைப் பண்ணுறேன்னா இப்போ நான் நேம் டைப் பண்ணேன்னா டோனியும் வரும். ஏன்னா நான் வந்து இப்போ நேமில் நான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணது டோனின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நேமில் இப்போ டோனிங்கிற பேர் சேவ் ஆகிருக்கு. ஓகே,
ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு, ஒரு யூசர் ரிட்டர்ன் எப்படி ஸ்ட்ரிங் இம்போர்ட் பண்ணுறது பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து கன்கேட்டினேஷன். இது கன்கேட்டினேஷன்னா என்னன்னு நான் இப்போ ஒரு என்ன சொல்றதை விட எக்ஸாம்பிள் காமிச்சா ஈஸியாக புரியும். கன்கேட்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்னா சேர்க்கறதுக்கு பேர் தான் கன்கேட்டினேஷன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம் நம்ம, லைக் 1+2 3க்கு பதிலாக 1 2 வரும். அதுதான் ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன். ஸோ கன்கேட்டினேஷன் எப்படிங்கிறது ஒரு பேசிக் ஐடியா தரேன். நம்ம அலர்ட் ஃபங்க்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அலர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஒரு பாப்அப் கிரியேட் பண்ணோம். அந்த பாப்அப்ல நம்ம இங்க என்ன மெசேஜ் டைப் பண்றோமோ அந்த பாப்அப்ல அந்த மெசேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்றேன். இந்த இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு சிங்கிள் லைனா கமெண்ட் பண்றதுக்கு நீங்க 2 ஸ்லாஷ் கொடுத்தா போதும், கமெண்ட் ஆயிடும். கமெண்ட் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்னா என்னன்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடுல நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் கோட்ஸ்ல நம்ம வந்து ஒரு லைன் மட்டும் வந்து கம்பைலர் எடுத்துக்க வேணாம், இந்த லைன் சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது தான் அது வந்து கமெண்ட்னு அர்த்தம். ஸோ சும்மா இந்த லைன் இருந்துட்டு போட்டோம், ஆனால் டெலீட் பண்ண மாட்டேன், இந்த லைன் சும்மா இருந்துட்டு போட்டோம், நீ அதை கண்டுக்காத அப்படின்னு நம்ம கம்பைலர்கிட்ட சொல்றோம். ஸோ அதான் பேசிக்கா கமெண்ட் தான். அந்த நம்ம ரன் பண்ணும்போது அது அந்த லைன் வந்து கன்சிடரேஷன்ல வராது, அவ்வளவுதான். ஸோ இப்போ அலர்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தேன்னா மேலே நமக்கு இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. இதே ஹலோ வேர்ல்டு நான் வேற மாதிரியே கொடுக்கலாம். இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரே ஸ்ட்ரிங், கரெக்டா? நான் ஒரே ஒரு டபுள் கோட்ஸ்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்கேன். இப்போ கன்கேடினேஷன் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா, இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரே அலர்ட்ல ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு. ஹலோ ஸ்பேஸ், அது ஒரு என்னைக்குமே ஸ்பேஸ் வந்து நம்ம விடக்கூடாது. ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸுமே ஒரு கேரக்டர் தான். ஸோ ஹலோ ஸ்பேஸ் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங், அப்புறம் வேர்ல்ட் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் அப்படி ஜாயின் பண்றேன், ஒண்ணுமே இல்லை, ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டா ரெண்டுமே ஜாயின், அவ்வளவுதான். இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது ஹலோ வேர்ல்ட் அதே தான் வரும். இல்லை உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் காட்டணும், இல்லை நீ வேற மாதிரி ஏதாவது அவுட்புட் வச்சு மாத்துற அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் பிரசாந்த். ஸோ இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணோம்னா ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் பிரசாந்த். நார்மலா இங்க வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கிற மாதிரி, ரெண்டு ஒரே ஸ்ட்ரிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஒன்னா ஆட் பண்ணிருக்கோம், அதுக்கு பேர் தான் கன்கேடினேஷன். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஒன்னா ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரிங், இப்போ நீங்க சிங்கிள் கோர்ஸ்ல போடுறீங்களோ டபுள் கோர்ஸ்ல போடுறீங்களோ, ரெண்டு ஸ்ட்ரிங்கை நடுவில் வச்சு நடுவில் ஒரு பிளஸ் போட்டீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்குமே ஆட் ஆகிடும், அவ்வளவுதான். நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்பேஸ் இல்லாம நம்ம டைப் பண்ணோம்னா ஹலோ வேர்ல்டு ரெண்டுமே சேமா வரும், ஒரே வேர்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஸ்பேஸுமே வந்து ஸ்ட்ரிங்ல பண்ணும்போது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்பேஸ் பார்த்து கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதே வந்து நம்ம இன்னும் காம்ப்ளெக்ஸா உங்களுக்கு புரியுற மாதிரினா நான் வந்து ஒன்னொன்னுத்துக்கும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், அதுல வேர்ல்ட் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அப்புறமா திஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், இஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், பிரசாந்த் அவ்வளவுதான், பிரசாந்த் டாட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ இந்த எல்லா ஸ்ட்ரிங்கையும் நான் ஆட் பண்றேன். இப்போ நான் வெறுமை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா வந்து இந்த எல்லா ஸ்ட்ரிங்குமே தனித்தனியா இருக்கு, ஆனா எதுவுமே இன்னும் ஆட் ஆகல. ஸோ வெறும் தனித்தனியா இருக்கிற ஸ்ட்ரிங் ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு வேர்ல்ட் இங்க ஸ்ட்ரிங் முடியுதா, இந்த இடத்துல ஸ்ட்ரிங் முடியுது. ஸோ முடியிற இடத்துல ஒரு பிளஸ், அப்புறம் இந்த திஸ்ங்கிற ஸ்ட்ரிங் இந்த இடத்துல முடியுதா, இந்த இடத்துல ஒரு பிளஸ், இஸ்ங்கிற ஸ்ட்ரிங் இந்த இடத்துல முடியுதா, இந்த இடத்துல ஒரு பிளஸ், அவ்வளவுதான். ஸோ அஞ்சு ஸ்ட்ரிங் இருக்கு, நடுவில் 4 பிளஸ் இருக்கு. ஹலோ ஸ்பேஸ் ஒரு ஸ்ட்ரிங், பிளஸ் வேர்ல்டு ஸ்பேஸ் ஒரு ஸ்ட்ரிங், பிளஸ் திஸ் ஸ்பேஸ் ஒரு ஸ்ட்ரிங், பிளஸ் இஸ் ஸ்பேஸ் ஒரு ஸ்ட்ரிங், பிளஸ் பிரசாந்த் டாட் ஒரு ஸ்ட்ரிங். இன்னொன்று நான் கிளியர் பண்ணிக்கிறேன், இந்த கோட்ஸ்க்கும் இந்த பிளஸுக்கும் நடுவில் நான் கொடுக்குற ஸ்பேஸ் வந்து என்னோட இஷ்டம். லைக் நம்ம வந்து என்ன எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு நான் ஒரு 4-5 ஸ்பேஸ் கொடுக்குறேன், இது வந்து பெருசா கண்டுக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நடுவுல இங்க கொடுக்குற பிளஸ் வந்து நம்மளுடைய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நான் ரன் பண்ணா ரன் ஆகும், ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் பிரசாந்த். இது வந்து ஒரே ஸ்ட்ரிங் மாதிரி இங்க காட்டும், ஆனா நம்ம 5 டிஃபரெண்ட் ஸ்ட்ரிங்ஸை ஒன்னா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க கொடுக்குற நடுவில் கொடுக்குற பிளஸஸ் வந்து நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் வேணா ஆட் பண்ணலாம், ஆனா ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரீடபிளா ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லென்த் ஃபங்க்ஷன். சரி, ஓகே, நம்ம வந்து இதை இப்போ இந்த இதை அலர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து லென்த், ஸ்ட்ரிங்குடைய லென்த் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கறதுக்கு இது பண்ணலாம்.
லென்த் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார் நேம் பிரசாந்த் அப்படின்னு டைப் பண்றதுன்னா இந்த பிரசாந்த்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் கரெக்டா? பிரசாந்த்ங்கிற இந்த ஸ்ட்ரிங்ல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு, அதாவது இப்போ நான் புரியுற மாதிரி கேட்கணும், எவ்வளவு ஆல்பபெட்ஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரிங்ல அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்க வந்து ஒன்னொன்னா PRASHANTH அந்த மாதிரி கால் பண்ண 9 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா வந்து நம்ம இது வந்து ஒரு நேம் அப்படிங்கறதுனால ஈஸியா எண்ணிடலாம். ஆனா வந்து நம்ம இப்போ பேசிக் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் ஆகும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்கும். ஒரு நேமுக்கும் தனித்தனியா லெட்டர் எண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் அதுலயே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால வந்து இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள எத்தனை கேரக்டர்ஸ் ஆல்பபெட்ஸ்ல எத்தனை கேரக்டர்ஸ், இப்போ பிரசாந்த்ங்கிறது 9 லெட்டர் வேர்டு. ஆனா பிரசாந்த் டாட் போட்டேன்னா 10 லெட்டர் இல்லை 10 கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட்டர் இல்லை 10 கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆயிடும். ஸோ இப்போ நான் ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பிரசாந்த் வச்சுக்கிறேன், வச்சுட்டு ஒரு வேரியபிள் கேட்பேன். வேரியபிள் கவுண்ட், ஏன்னா நம்ம கவுண்ட் பண்றோம். கவுண்ட் ஈக்குவல் டு இதுல வந்து லென்த், இதுல ஒரு சின்டாக்ஸ்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன். ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, இந்த ரூல்ஸ் படி நம்ம பண்ணாதான் ஜாவாஸ்கிரிப்ட் அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுல சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எந்த ஸ்ட்ரிங்குக்கு நீங்க வந்து லென்த் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ நான் இந்த ஸ்ட்ரிங்கை நேம்ங்கிற வேரியபிள் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்போ அந்த நேம் டாட் போட்டுட்டு லென்த் போடணும். லென்த் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு செமிகோலன், அவ்வளவுதான். ஸோ இது என்ன, இந்த லைன் என்ன பண்ணணும்னா வார் கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். புதுசாக ஒரு வேரியபிள் கவுண்ட்னு கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரசாந்த்ங்கிற ஸ்ட்ரிங்கை நேம் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த வேரியபிளை இங்க கொண்டு வரும். வேரியபிள் தான் இங்க கொண்டு வரும், ஸ்ட்ரிங் கொண்டு வரக்கூடாது. ஸ்ட்ரிங் தனியாக கொண்டு வரணும், பட் ஆனால் குட் ப்ராக்டிசஸ் வேரியபிளை இங்க கொண்டு வரணும். வேரியபிள் நேம் டாட் லென்த்ங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த லென்த்ங்கிற ஃபங்க்ஷனை நீங்க கொண்டு வரணும். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் கொண்டு ஒரு செமிகோலன் போட்டுட்டா முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து இந்த கோடை ரன் பண்ணிட்டு கவுண்ட் அப்படி கொடுத்தோம்னா கவுண்ட் கொடுத்தோம்னா 9 வரும். ஸோ பிரசாந்த்ல 9 லெட்டர்ஸ் இருக்கு, ஸோ 9 வரும். இப்போ நான் வந்து டாட் கொடுத்துட்டு திருப்பி டாட் கொடுக்குறேன்னா கவுண்ட் போட்டேன்னா 10 வரும். ஏன்னா டாட்டுமே ஒரு கேரக்டர் தான். டாட் ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங்கில் என்ன ஆட் பண்ணாமல் ஒரு கேரக்டர். நான் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்றேன், பிரசாந்த் ஹெச்சுக்கும் டாட்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்றேன். ஸோ இப்போ கவுண்ட் போட்டேன்னா 11 காமிக்கும், ஏன்னா ஸ்பேஸுமே ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன ஆட் பண்ணாலுமே ஒரு கேரக்டர் தான். பிரசாந்த்ங்கிற வேர்ட் 9 லெட்டர், ஸ்பேஸ் 1 ப்ளஸ் டாட் 1ங்கிறனால மொத்தம் 11 வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டேஷன் லென்த் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவே ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மீதி ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த 3 ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம வேற வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் ஏன் இவ்வளோ என் வீடியோஸ்லாம் இவ்வளோ லாங்காக இருக்கு அப்படின்னா நான் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கும் சேர்த்து கவர் பண்ணுறதுனால டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னோட டீடைல் எக்ஸ்பிளனேஷனுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சோர்ஸ் இந்த இன்டர்நெட் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல உங்களுக்கு லிங்க் தரேன். இல்லைனா அதுலேருந்து நான் படிச்சு உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன். ஸோ திஸ் வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அண்ட் ஸ்ட்ரிங் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட இன்னொரு 3 இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு ஸ்ட்ரிங்கை முடிச்சுட்டு நம்ம வேற டாபிக் போகலாம். தேங்க்யூ கைஸ்.